Hi everyone, welcome to Candid Talks with Proud Brown Girl. ஸோ நான் கோவிட் டைம்ஸில் வந்து இன்ஸ்டாகிராம் லைவ்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 3 இயர்ஸாக கெப்ட் ப்ரொகாஸ்டினேட்டிங், ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இட்ஸ் ஹை டைம் நினச்சி நான் ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் யார் கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் பர்சனாலிட்டி யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் வந்து நான் அனிதா காமராஜ்க்கு டெக்ஸ்ட் பண்ணேன். அண்ட் டு பி ஹானஸ்ட் அவங்களோட டைட் ஸ்கெடியூலில் ஃப்ரீயாக இருப்பாங்களா அப்படிலாம் நிறைய யோசிச்சேன். பட் ஷி அக்செப்டட் மை இன்வைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் Anita and welcome to my episode. Thank you for having me. I'm very thrilled that I didn't know this was your first episode. So I'm happy. அண்ட் ஆல்சோ எனக்கு அனிதா பற்றி சொல்லும்போது லைக் நான் அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ராகுல், ஸ்ருதி, அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் அனிதாவை மீட் பண்ணதில்லை நேரில். ஸோ நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன், அதுவும் என் பாட்காஸ்ட்லன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, எனக்கும் ரொம்ப ஹாப்பி. பட் இப்போ நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஓகே, ஸோ டு பிகின் வித் அனிதா, லைக் நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்காங்க. ஸோ நானுமே உங்களோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் 2017-18 நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்போலேருந்தே உங்களோட ஒர்க் எப்படி கிராஜுவலாக க்ரோ ஆயிருக்கு அப்படிலாம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்கள் யாரும் சொல்லுவீங்க? ஸோ இன்ஸ்பிரேஷன்னா, ஸோ இப்போ இந்த பர்சனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அந்த மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல ஒரு கேரக்டர் மீட் பண்ணுவோம் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் I get inspired. But mainly I got inspired from a person called Srivatsan Shankaran. He's a photographer. He's a deaf photographer. Okay. So he was like very obese. He's also deaf. And how he has transformed his life right now and how he is progressing till now is very inspiring for me. Okay, அது பார்க்க every day when I watch his stories I'm like, நம்ம என்ன பண்றோம், ஒண்ணுமே பண்ணல. The things that he do, and he's created a team for himself, he's built an office and everything. So that's all amazing. I think ஒரு நேம் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா ஸ்ரீவத்சன். And apart from him I think my mother, my sister, my friends எல்லாமே they're my inspirations. Okay, nice. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபின்றது வந்து இட்ஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஜாப், ஒரு ஐடி ஜாப் மாதிரி சொல்ல முடியாது. இது ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் மாதிரி இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் டேஸில் வந்து ஹவு டிட் யூர் ஃபேமிலி ரியாக்ட்? சப்போர்ட் இருந்துச்சா? எப்படி? I think so support was very difficult because அவங்கள பொறுத்த வரைக்கும் this is not a stable job இல்லையா. They were like it will not even pay you, like monthly உனக்கு salary அக்கௌண்ட்ல salary வராது. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி. So it was very difficult for me to make them understand that இதுவும் ஒரு வேலை தான். ஸோ அப்படின்னு சொல்லும்போது my dad was a bit strict and he was not happy at all. But I think எங்கள் அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட். இது வரைக்கும் அவங்க எங்கள் அப்பா கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். she was fully supportive and till now அப்படிதான். Now my dad is like okay, எல்லாருமே சொல்கிறனால okay, maybe she is doing something right, அந்த வைபுக்கு இப்போ தான் is come. ஓகே. அண்ட் உங்கள் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது ஐ திங்க் உங்கள் சிஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டிவ் இல்லை? நான் உங்களுக்கு very support, blind support. Like என்ன பண்ணாலும் she will support. Okay, I think I don't know why, but நான் கூட நீ ஏன் இப்படி பண்ற, அவ ஏதாவது பண்ணா நான் கேட்பேன், this is right or wrong. ஓகே, அனிதா டிசைட் பண்ணிட்டா அவள் பண்ணுறது ரைட்டாக தான் இருக்கும், அவளுக்கு அது ரைட்டாக தான் இருக்கும், அது சப்போர்ட் அனிதா. அந்த மாதிரி தான் அவளோட எனர்ஜியே. ஸோ ஷி வில் பி லைக் டிஸ்கரேஜ்மெண்ட்டே இருக்காது. நைஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபராக இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது லைக் ஏதாவது சேலஞ்சஸ் அந்த மாதிரி பர்டிகுலர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது அதனால நான் சேலஞ்ச் ஃபேஸ் ஒரு மேபி ஒரு 2-3 இருக்கும். இட் வில் பி மெயின்லி லைக் ஓகே இவங்கனால இது பண்ண முடியுமா. லைக் இப்போ நான் ஒரு மேல் டீம்மேட்டோட போனேன்னா அவங்கள பார்த்து தான் அட்ரஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் டீமை நான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே இவங்க யார், என்னோட எக்ஸிஸ்டன்ஸே எனக்கு பெருசாக தெரியாது. பட் மோர் தென் தட் வாட் ஐ ஃபேஸ்ட் இஸ் இட்ஸ் அபவுட் ஹவ் ஐ லுக். ஓகே இப்போ வந்து your physique is a certain way na, they'll treat you a certain way. If it's not a certain way na, so in terms of body shaming I've experienced a lot. So அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ
இட் இஸ் மை கேலிபர், மை கெப்பாசிட்டி. லைக் இப்போ நான் 9 hours நின்று வேலை பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் என்னால் முடியுமா முடியாது, என் உடம்பு என்ன பண்ணணும்னு நீ எப்படி டிசைட் பண்ணுற. ஸோ அந்த மாதிரி இடத்துல அதை வச்சு நீ வந்து ஒரு பர்சனுக்கு ரெஸ்பெக்டோ டிஸ்ரெஸ்பெக்டோ பண்ணுறியா, தட் வில் பி வெரி ஹர்ட்ஃபுல். நம்ம போடுற எஃபர்ட்க்கு எல்லாமே ஒரு மாதிரி கல் கட்டி விட்ட மாதிரி இருக்கும், கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் வெரி பாதர்சம் ஈவன் நவ். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? பெனாத்துவேன் இதுக்கு வந்துட்டு ஐ கம்ப்ளைண்ட், ஐ வெண்ட் அண்ட் போக 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 ஐ ரியலைஸ்ட் அது ஒரு மேட்ரே இல்லை, பேசலாம் போகிறான், நம்ம ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணுவேன். அவங்கள பார்க்கும் போதே நான் அந்த மைண்ட் செட் தான் போவேன். ஸோ it doesn't bother me. Okay. கொஞ்சம் learn to tackle that way. ஸோ இப்போ நான் உங்களோட ரீசன்ட் ஸ்டோரிஸ் நேற்று கூட ஸ்டோரி பார்த்தேன், லைக் உங்களோட ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த ஜேர்னிக்குள்ளே எப்படி நீங்கள் போனீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ அந்த ஜேர்னி நான் ரொம்ப நாள் முன்னாடியே எல்லாரும் மாதிரி தான். நான் ஜிம் போவேன், டயட் இருப்பேன், அதுக்கப்புறம் அது ரீலாப்ஸ் ஆகிடும், அது 2 வருஷம் பிரேக் பண்ணுவேன். ஸோ பேக் ஒரு 4 years பேக் வந்துட்டு I like lost a lot of weight. அதுக்கப்புறம் I stopped. I gained it all back. Even extra. அதுக்கப்புறம் I met this particular trainer through my friend. And it was like, okay, நம்ம ட்ரை கொடுத்து தான் பார்ப்போமே. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அட்வைஸ் என்னன்னா, நீ உடம்பு குறைக்கணும்லாம் நினைக்காத, நீ இது வந்து டெய்லி போறியா மட்டும் பாரு, ஜஸ்ட் ஷோ அப் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் யார் வச்சும் கேட்க மாட்டேன், அதுவும் 2 வாட்டி 3 வாட்டி சொல்லிட்டு சுத்தமாக கேட்க மாட்டேன். ஸோ இவங்க சொன்னாங்க சரி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு I started enjoying the process. Okay அப்படின்னு சொல்லிட்டு this year only we started training offline. இதுக்கு முன்னாடி he was in another city, he couldn't come. So அப்போ வந்து ஆன்லைனில் தான் ட்ரெயின் பண்ணுறோம். Now it's even better that he is in person and he's training. It's daily I look forward to it. அந்த மாதிரி நைஸ். ஓகே. ஸோ இப்போ டாக் அபவுட் ஃபோட்டோகிராஃபி வந்து லைக் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி பிளாக்ஸ் இருக்குமா? ஏன்னா இப்போது என்னோட ஃபீல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறேன், பட் ஆல்சோ வந்து நான் டெய்லியும் க்ரியேட்டிவாக கண்டென்ட் ஐடியாஸ் கொடுக்கணும். என்னோட ஃபுல் டைம் ஜாப். என் பேஜும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர், ஏதாச்சும் க்ரியேட்டிவிட்டியாக லைக் நான் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், என்னடா அது ஏதாவது யோசிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு சம்டைம்ஸ் பிளாங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணுவேன் லைக் திரும்பியும் கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஒரு க்ரியேட்டிவிட்டி பிளாக் இருந்திருக்கா? அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க? So creativity blockங்கிறது it will not come in terms of thinking. So I enjoy அந்த ப்ராசஸ்னால ஸோ எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். பட் அது எக்ஸிக்யூஷன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ தான் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் வெக்ஸ்ட், பிகாஸ் இப்போ எல்லாம் சேர்த்த டைமில் ஒன்றா வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் வென் இன்னும் செம்மையாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது இட்ஸ் நாட் வேல்யூட் இனஃப் அண்ட் யூர் அண்டர் பெய்ட். அண்ட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இட் காஸ் மீ எக்ஸாஷன். ஆஸ் ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ளோவாக என் மைண்ட்லேருந்து வர ஃப்ளோவாக எனக்கு பிரச்சனை இருந்தது கிடையாது. பட் இதெல்லாம் வரும்போது என்னடா பண்ணுறோம், why am I putting so much effort? ஓகே நான் தான் இதை சூஸ் பண்ணேன், சரி ஓகே, பட் why am I putting so much effort? Is it worth it? இதெல்லாமே நம்மளுக்கு தோணும். எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்னா இதை ஐ திங்க் ஒரு 3 days வந்து இன்ஸ்டாகிராம் அதாவது கன்சியூம் பண்ணுறது பிஞ்ச் கன்சியூம் பண்ணுவேன். தென் ஐ வாட்ச் மூவிஸ், ஐ ஸ்லீப் அ லாட், ஐ ஜஸ்ட் கோ அவுட் எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்துக்கு படமாக இருந்தாலும் பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபயர் வரும், தென் அந்த ஃபயரை பிடிச்சிடணும், அது விட்டுட்டோம்னா காலி அப்படின்னு சொல்லிட்டு அதை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட்டிவிட்டி பற்றி பேசும்போது கொலாபரேஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் நினைக்கிறேன். ஸோ யூ ஹவ் கொலாபரேட் வித் லாட் ஆஃப் பிராண்ட்ஸ், வித் லாட் ஆஃப் லைக் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி பீப்புளோட. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெமரபிளான ஒரு கொலாபரேஷன் இதை வச்சு நான் என்னோட விஷனுக்கு ஹெல்ப் ஆச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவீங்க? ஐ திங்க் என்னோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஷூட் தான் இருக்குது which helped me grow a lot. அப்படின்னா there is this makeup artist called Vidya Hair and Makeup. She was in London. Okay. So நான் அவங்க vlog பார்ப்பேன். ஓகே, நான் காலேஜ் இருக்கும்போது அவங்க vlogging பண்ணாங்க, which is way back. அப்பயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. ஐ ரியலி லைக் ஹர் தமிழ் ஸ்லாங், ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்லாங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ரோட் டு ஹர் லைக் லாங் பேக். அவங்க இது நம்ம இன்பாக்ஸ் நம்ம டிஎம்லாம் யாரும் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு சடன்லி ஒன் டே ஐ கெட் அ மெசேஜ் ஃப்ரம் ஹர் சேயிங், நான் இந்தியா வரேன், would you like to shoot, would you like to collaborate? I was like, ஐயோ ஃபஸ்ட்டு கையெல்லாம் எனக்கு ஸ்வெட் ஆகிடுச்சு. லைக் கண்டிப்பாக இதை நம்ம செம்மையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் தட் ஷூட். ஐ டிட் தட் ஆன் MRTS ட்ரெயினில். ஸோ என்னோட ஆசையும் அதுதான், அவங்க பண்ணணுங்கிற ஆசை, அவங்களோடையும் பண்ணிட்டேன்.
and it really helped me grow as a person and as a photographer, and my career konjam peaked there. I think that shoot வந்து அந்த ஆங்கிளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுச்சு. I feel so. I still remember those photos and the train. எனக்கு இப்போ அந்த குவாலிட்டி அது ஐ அம் ஹாப்பியான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஆப்வியஸ்லி we all grow இல்லை. போன ஷூட்டுக்குமே இப்போ ஷூட்டுக்குமே இது பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணும். பட் in terms of content, in terms of meeting people, அவங்க மீட் பண்ணது I am very happy because நம்ம யூடியூப்ல பார்த்து ஒருத்தவங்க வந்து வாவ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வந்து ஹாய் லெட்ஸ் ஷூட் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு வெரி ஹாப்பி ஃபீலிங். ஸோ இப்போ வந்து லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி மட்டும் கிடையாது, இன்ஃப்ளூயன்சர்ஸ்மே டெய்லி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு யூ மெயின்டைன் தட் யூனிக் ஆர்டிஸ்டிக் வாய்ஸ் ஆஃப் யோர்ஸ்? ஸோ இப்போ சேச்சுரேஷன் ஜென்ரலாகவே எல்லாமே சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே எல்லாமே பண்ணுறாங்க. ஐ திங்க் எவ்ரிபடி கேன் டூ இட், விச் இஸ் அ குட் திங் ஆல்சோ. பட் ஐ திங்க் வை யூ வில் ஸ்டாண்ட் அவுட் இஸ் it is how you portray it, it's how you perceive it. உங்க விஷன் ஒன்று இருக்கும்ல, மீனிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் நம்ம ஃபோட்டோகிராஃபர் நான் சொன்னால் அந்த ஃப்ரேமிங்னு ஒன்று இருக்கும், அந்த ஆங்கிள் ஒன்று இருக்கும். அது என்னோடது வந்து the other person, X person can like come near it, but நான் பார்க்குற பார்வை அவன் பார்க்குற பார்வை கம்ப்ளீட்டாக வேற வேற இல்லை. ஸோ ஐ திங்க் இட் ஆல்சோ பாயில்ஸ் டவுன் வேர் எங்கிருந்து என்ன நம்ம திங்க் பண்ணுறோம், எங்கிருந்து நம்ம திங்க் பண்ணுறோம். இப்போது இங்கே சென்னை எக்ஸ்போஸ்டான ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இதே நான் வெளியே லைஃப்பெல்லாம் பார்த்து வந்தேன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நம்ம லைஃப்பை பர்சீவ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரேமையும் பர்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் அபவுட் தட் ஒன்லி. ஸோ இப்போ ஒரு 3 to 5 இல்லை 3 or 5 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மஸ்ட் ஹேவ் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன சொல்லுங்க? ஒரு அப்கமிங் ஃபோட்டோகிராஃபருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஓகே, இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தால் ஐ திங்க் தே ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் அ கேமரா வச்சுக்கணும். ஒரு இப்போ தேர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட் ஆர் போர்ட்ரேட்ஸ், ஐ திங்க் 50mm இஸ் மஸ்ட். அப்புறம் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் வைட் லென்ஸ் ஏதாவது இதை வச்சுக்கலாம். தட்ஸ் தேர் சாய்ஸ். இப்போ ஸ்ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தேர் சாய்ஸ். ரிஃப்ளெக்டர் தேவை கண்டிப்பாக. ரிஃப்ளெக்டர் ஓகே எனக்கு இது இன்வெஸ்ட் பண்ண இன்னும் பெருசாக அமௌண்ட் இல்லை, பட் I don't want it அப்படின்னா you can definitely have a thermocol stand like that. அந்த மாதிரி வச்சுக்கலாம். I think these are the main. ஓகே, பெருசாக வேறு எதுவும் வேண்டாம். ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ரிமெம்பர் யூ சேயிங் தட் யூ டிட் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கப்புறம் லைக் நீங்கள் யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டீங்களா ஆர் உங்களோட ஓன் செல்ஃப் லேர்ன் ப்ராசஸாக இது எப்படி லைக் இதுக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக திஸ் இஸ் சச் அ ஃபன் கொஸ்டின். ஸோ நான் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் ஐ ரியலி வாண்டட் டு ஜாயின் அ கோர்ஸ். This particular person had then put up saying we are going to conduct a course for aspiring photographers. நான் போய் அங்கே வந்துட்டு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் சிட்டிங் தேர். I was listening to them talk. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலேயே ஒருத்தவங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஒரு பெரிய ரூமில் வந்துட்டு எல்லாருமே சிட்டிங். ஐ saw parents and everybody. எங்களுக்கு யாரும் வரல ஆப்வியஸ்லி. லைக் போயிட்டு வா எங்கே கூப்பிடாங்க. ஸோ ஐ வாஸ் லிசனிங் டு ஹிம் டாக். அண்ட் எண்டில் வந்துட்டு எனக்கு வந்து கோர்ஸோட ஃபீஸ் சொன்னாங்க. அந்த கோர்ஸோட ஃபீயை வந்துட்டு அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஐ வுட் ஆக்சுவலி பை அ குட் கேமரா இன்வெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஐ கேம். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் டு ஹேவ் அ மென்டர். ஓகேவா, எப்போவுமே மென்டர் ஹெல்ப்ஃபுல் தான். பட் ஐ ஹவ் நெவர் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அசிஸ்ட் எனிபடி. யார்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்னோட ஃப்ரெண்டு ராகுல் தான். It was not like mentorலாம் கிடையாது. Facebookல I saw this photographer, I really liked his view. I was like, can we shoot together? அப்படிதான் எனக்கு வந்து மென்டர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மென்டர் பண்ணாங்க அப்படி சொல்லணும். டாக்கிங் அபவுட் ராகுல் வினிதா, லைக் நீங்கள் சடனாக சொன்னாலே ஞாபகம் வருது. 2017 வந்து நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பிளாகிங் ஜேர்னியை. பழைய அக்கௌண்ட் வச்சுருந்தேன் ஒரு பேரில் டேஸ்லர்னு. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கும்போது ராகுலுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். அப்போலாம் ஏர்போர்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு பார்ட் ஆஃப் ஏர்போர்ட். ஸோ அங்கே போய் எனக்கு போஸ்ட் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. அனிதா இப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு அவர் தான் கைட் பண்ணார்.
இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அவரோட ஃபோட்டோகிராஃபிக்கு தான். லைக் என்னோட ஸ்கூலில் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸு என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்களாம் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து அவரோட அந்த ஃபோட்டோ ஷூட்டு. அவர் எடுத்து கொடுத்த ஃபோட்டோ தான் மேட்ரிமோனியில் போட்டாங்க எங்கள் வீட்டில். ஒரு சாரி ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருந்துச்சு அவர்கிட்ட. லைக் தெரியல, மேபி நெக்ஸ்ட் மீடியா வரும்போது வேணா அவர்கிட்ட பேசணும். He is very chill. So with him as your photographer, you will never feel nervous. Yeah. It's because he himself is very funny. So அவர் சொல்றதும் வந்து it gets conveyed correctா. So the opposite person gets relaxed. Okay, நம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ என்னோடலாம் ஷூட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்குமே 10 minutes வேணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியா நான் 15 minutes கொடுக்கணும். அந்த மாதிரி தான் ஆகும். பட் ராகுலோட ஷூட் பண்ணா ஆல்வேஸ் ஃபன் முடியும். ப்ளஸ் அவங்க வந்து இட்ஸ் லைக் என்ன இப்படி பண்றீங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு என்ன வேணுங்கிறதோ அவனுக்கு கேட்டு வாங்கிக்க தெரியும். ஸோ இட்ஸ் லைக் தட் வென் யூ ஷூட் வித் ஹிம். நம்ம எனக்கு உங்க ஷூட் ஞாபகம் இருக்கு, ஐ ரிமெம்பர். ஸோ இப்போ டாக்கிங் வித் சோஷியல் மீடியா, லைக் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பப்ளிக் ப்ரொஃபைல் வச்சுருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாருக்கும் வராமல் இருக்காது, எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் மறந்துடுறோம். என்னன்னா when we put ourselves out on social media for validation of our content, அப்பயே நம்மளுக்கு அந்த ரைட் போயிடுது. இப்போ ரைட் போயிடுதுன்னா அதுக்கு யார் என்ன வேணா பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். மனுஷங்க பேசலாம் போகிறாங்க. ஸோ நீங்கள் மென்டலி எப்படி கெட் ப்ரிப்பேர்ட் ஹவு டு டேக்கிள் இட் அப்படிங்கிறது, ஹவு டு டேக்கிள் இட் விட ஹவு யூ பர்சீவ் இட் அப்படிங்கிறது. பிகாஸ் people are going to talk no matter what. ஓகேவா? ஸோ ஐ கெட் ஹேட் கமெண்ட்னா வந்திருக்கு வராமலாம் இல்லை, இதே வராமல் இருக்கும் வரும். பட் சம்டைம்ஸ் முன்னாடியெல்லாம் பிளாக்ல போட்டுருவேன். யாரும் நீ என்ன நீ யார் சொல்றதுக்கு அப்படின்னு பிளாக். நவ் ஐ ரிப்ளை டு தெம் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை. இப்போ பேசக்கூடிய ஒரு மாதிரி விஷயம் இருந்ததுன்னா ஐ ட்ரை டு கெட் தேர் என்னதான் சொன்னா வராங்க அப்படின்னு. அப்படி இல்லாட்டி ஐம் லைக் தேங்க்ஸ் டூட் கூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிடுவேன். இப்போ நான் சொல்றேன் இன்னும் கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் சாய் விக்னேஷ் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து லைக் ஒரு குரூவல்ட்டி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் ஹார்ட் பிரேக் சிம்பிள் தான் போட்டேன். அதுக்கு வந்துட்டு இப்போ அங்க என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு சீன் போல அப்படி ஏதோ சம்மந்தமே இல்லாம. ஆமா, அது என் பேஜ் கூட கிடையாது, இன்னொருத்தவங்க பேஜ்ல கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால லைக் இப்படி பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. லைக் அது கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி எங்க வேணா எது வேணா யார வேணா பேசலாம், நம்மளுக்கு அந்த ரைட் இருக்கு அப்படிங்கிற நினைப்பு தான். அதுல பாதி ப்ரொஃபைல்ல போட்டோ இருக்காது, பாதியில யாருக்குமே ஃபாலோ இவங்களை யாருமே ஃபாலோ பண்ணும் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பீப்புள்ஸ் இன்செக்யூரிட்டிஸ் தான் இதெல்லாம். அவங்க அவ்வளோதான் அப்படி யூ ஆர் டேமேஜ் அப்படிதான் எனக்கு யோசிக்கணும். நீ என்ன இவ்வளோ படுத்துறேன்னா நீ எவ்வளோ டேமேஜா இருக்கணும்னு யோசிப்பாரு. ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. நான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிலீட் பண்ணிவிடுவேன். ரொம்ப என்னென்ன திட்டுறாங்களே டிலீட் பண்ணிவிடுவேன். இப்போ தான் அது மாதிரி தான் விட்டுருவேன். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆல்கிரிதமாக அது என்னன்னு தெரியல எனக்கு. அது நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுது வைரல் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் நம்மளுக்கு அது சாதகமும் பண்ணிக்கணும். பிகாஸ் தட் இஸ் ஹவு இன்ஸ்டாகிராம் இஸ் ஒர்க்கிங் தீஸ் டேஸ். ஓகே, பேசு பரவாயில்ல, எனக்கு கண்டென்ட் இருந்தா நான் ஏதாச்சும் ஒன்று போடும்போது லைக் அது கமெண்ட்ஸ் வரும்போதே நான் பார்ப்பேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா டிலீட் பண்றது இல்லை. இப்பெல்லாம் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. சரி ஓகே எனக்கு என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு வந்தா போதும் அப்படின்னு இருந்துங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ ஹீட் கொடுத்தோம்னா ஐ திங்க் மென்டல் பீஸ்லாம் நாளி. ஸோ உங்களோட ஒர்க் நான் பார்த்துருக்கேன் எனக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் ஒரு பவர்ஃபுல் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ரீசெண்டாக வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். பட் அது நீங்கள் ஆனால் எப்படி யோசிச்சு அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ அது ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் பிஹைண்ட் பிடிஎஸ் மாதிரி நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? எப்படி வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இதான் அவுட்புட் எனக்கு இப்படி தான் வேணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறீங்களா? எப்படி அதை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நான் ரொம்பவே வீக். இப்போது எனக்கு விஷன் இருக்கும். இப்போ எனக்கு ஃப்ரேம் இந்த கலர்ஸ் வேணும், இந்த டோன்ஸ் வேணும், இந்த மாதிரி இதெல்லாம் வேணுங்கிறது தெரியும். ஸோ முன்னாடியெல்லாம் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இப்போ ஃபோட்டோஷூட் நடக்குதுன்னா ஃபோட்டோஸ் எங்கேயோ இப்போ நான் ஆக்டரோட ஃபோட்டோஸ் பார்க்குறேன் அப்படின்னா ஐ யூஸ் டு திங்க் ஓகே ஃபோட்டோகிராஃபர் வந்து போய் ஃபோட்டோ எடுத்துருவாங்க, ஆக்டர் வந்து ரெடி ஆகிட்டு வந்துருவாங்க. ஐ டென்ட் நோ ஒரு ஸ்டைலிஸ்ட் இன்வால்வ்டு, ஒரு ஜுவல்லரி பிராண்ட் இஸ் இன்வால்வ், ஒரு க்ளோதிங் பிராண்ட், இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் ஐ காட் இன் டு திஸ் ஃபுல்லாக ஐ ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் எனக்கு கொஸ்டினே மறந்துட்டேன். இல்ல அந்த கிரியேட்டிவிட்டி process பின்னாடி சோ நான் வந்து ஐ கோ pitch it to a team. நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க கிட்டே தான் ஐ pitch it to them.
saying if you're interested you let me know, we can work on this அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக அவங்களும் நோ சொல்ல மாட்டாங்க, மோஸ்ட்டாக நானும் நோ சொல்ல மாட்டாங்க கேட்குறதுக்கு. ஐ திங்க் ஏன்னா அவர் விஷன்ஸ் அலைன்டு சொல்லிக்கலாமா. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு தென் வில் ஃபிகர் அவுட் ஹூ இஸ் த ரைட் மாடல் ஃபார் திஸ். பிகாஸ் ஐ திங்க் அதை அவங்க மாடல்னு சொல்ல வேண்டாம், சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் plays a very major role in what you want to showcase. Okay, so just because of the face or the physique you cannot crack an image. அப்படிங்கிறது நான் கற்றுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 years போயிடுச்சு. ஐ தாட் ஃப்ரேமில் நல்லா பார்க்க நல்லா இருந்தால் ஃப்ரேமில் நல்லா இருக்கும், பட் நோ அப்படின்னு சொல்லிட்டு then that's how it works. You talk to your team, you figure out things, அப்படி தான் collaboration happens. ஸோ ஒரு அப்கமிங் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தருவீங்க? முன்னாடி நான் வந்து சொல்வேன் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இப்போவும் சொல்கிறேன் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் இட்ஸ் அ ரேட் ரேஸ், லிட்ரலி இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் நீ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டே இருக்கணும். நீ யோசிச்ச உடனே அது பண்ணிடணும். யோசிச்சுட்டு ஒரு மாதம் விட்டேன்னா இன்னொருத்தர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து யூ ஷுட் நாட் லேக், அதை நீ பண்ணிடணும். பட் கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணணும். ஓவர் நைட்டில் ஒவ்வொன்றும் ஆக முடியாது. அது that applies for everybody. சில பேர் ஓகே luck or whatever, but okay you come to the end of the episode. இப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டேன். அப்படியே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல நான் தான் நர்வஸ் இருந்தேன், நீங்க கூலா இருந்தீங்க. லைக் இப்போ வந்து கான்வர்சேஷன்ல நீரா என்ன வந்து கொஞ்சம் ஓகே ஈஸியாக கேரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்னால நான் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன். ஸோ தேங்க்யூ அனிதா. லாஸ்ட் ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரான்ச்சோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷனல் ப்ராஜெக்ட்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? லைக் எங்களோட ஒர்க் பண்ணோம், இதான் என்னோட லைக் ட்ரீம், லைக் இதை நான் பண்ணணும் அப்படிதான் இருக்கா? ஓகே, I do have dreams, but அது வந்து people related கிடையாது. But it's mainly I want to document food like across the world. ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிவி சேனல் வந்துட்டு TLC. ஸோ they used to put out amazing shows. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் அதை பண்ணுறாங்க. பட் to document something and I really want a chance to put it out on TV or somewhere. Food documentaries. இப்போது I really want to consider doing. ஆல் தி பெஸ்ட் அனிதா. நான் வந்து அவ்வளோ வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். லைக் அஸ் ஒரு ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் அந்த லெவலில் போகும்போது பார்த்து எங்களெல்லாம் நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அமேசிங்கான எபிசோட்ஸ் எனக்கு கொண்டு வாங்க. ஷுவர், ஐம் வெயிட்டிங். ஷுவர். அண்ட் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கினேன். எனக்கு நீங்கள் பிளான் பர்சனானு தெரியாது, இன்டோர் பிளான் தான். ஸோ அதனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண. I know, every shit's